Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चंस பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, Gaza is bordered by which of the following sea அப்படினு கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த கடல் காசா அருகே உள்ளது அப்படின்றதான் கேள்வி. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு காசா அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு தெரியணும். ஓகேங்களா? சோ இதுதான் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு. ஓகேவா? சோ இஸ்ரேல்ல இந்த இடத்தை வந்து நம்ம பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்தையும் நம்ம பாலஸ்தீன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த இடம் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு கரை அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு கரை அல்லது வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம காசா அப்படிங்கிற பகுதி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இதுதான் வந்து இஸ்ரேலோட மேப்பாக இருக்குது. இஸ்ரேலில் ஒரு பகுதியாக தான் பாலஸ்தீன் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே தான் சண்டையும் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இஸ்ரேல் இப்படி இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த இடத்துல காசா அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ காசாவை ஒட்டி எந்த கடல் பகுதி இருக்குது அப்படிங்கிறதா கேட்டிருக்காங்க. காசாவை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மெடிட்டரேனியன் சி வந்து இருக்குது. ஓகேங்களா? இதே காசா ஒட்டி இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஈஜிப்த் அப்படிங்கிற கண்ட்ரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதே நமக்கு காசா அப்படின்னா நமக்கு மெடிட்டரேனியன் சி அப்படிங்கிறத சொல்கிறோம். இதுவே வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையை ஒட்டி எந்த ஒரு கடல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு டெட் சி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேற்கு கரையை ஒட்டி டெட் சி அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக ஜார்டன் அப்படிங்கிற நாடு வந்துடும். ஓகேங்களா? அப்போ மேற்கு கரையை ஒட்டி இருக்கக்கூடிய கடல்னா டெட் சி, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா ஜார்டன், காசாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் அப்படின்னா மெடிட்டரேனியன் சி, அதுக்கு பக்கத்தில் காசாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா ஈஜிப்ட். ஓகேவா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மெடிட்டரேனியன் சி. செகண்ட் கொஸ்டின், வேர் வில் த வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர் பி லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வள்ளலார் பன்னாட்டு மையம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வள்ளலார் அப்படின்னாலே வடலூர். ஸோ வடலூர்ல தான் வரப்போகுது. அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் மக்கள் கூட போராட்டம் பண்ணி தேர்தலில் புறக்கணிக்க போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பின்னணியில தான் இந்த ஒரு கேள்வியை பார்க்குறோம். அடுத்தது, who is appointed as the new CEO and Managing Director of Wipro அப்படின்னு கேட்டிருக்காங்க. விப்ரோவின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தியரி டெலபோர்ட்டே அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. ஸோ இப்போ யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் பாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ fourth question, where was the சாகர் கவச் எக்ஸசைஸ் ஆர்கனைஸ்ட் ரீசென்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாகர் கவாச் பயிற்சி சமீபத்தில் எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லட்சத்தீவுகள் இங்கே தான் வந்திருக்கும். இந்த சாகர் கவச் ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஆனால் இந்த இடத்துல சாகர் கவச் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்தியாவோட அந்த மேரிடைம் ஃபோர்ஸஸ் தான் வந்து பயிற்சி அந்த ஒரு அவங்க தான் வந்து பங்கேற்று இருந்திருப்பாங்க. அப்போ யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட கோஸ்ட் கார்டு, இந்தியாவோட மெரைன் போலீஸ், இந்தியாவோட நேவி, இவங்கெல்லாம் தான் இந்த ஒரு சாகர் கவச் எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்? காலநிலை மாற்றத்திற்கு எதிரான உரிமை என்பது அரசியல் அமைப்பின் எந்த பிரிவின் கீழ் உள்ள அடிப்படை உரிமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் வந்த ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த ஒரு கேள்வியை வச்சிருக்கோம். ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21 கீழே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டேபிள் என்விரான்மெண்ட் இருந்தால் தான் நமக்கு ஈக்குவாலிட்டியும் கொண்டு வரும், அப்போதான் லைஃபும் இருக்க முடியும் அப்படிங்கிறத அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நமக்கு ஆர்டிகல் 14 அண்ட் 21 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சருமே அதுதான், போத் ஏ அண்ட் பி. ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21 கீழே ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கு, அடிப்படை உரிமையாக இருக்கு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.